வாக்காளர் பட்டியலில் திருத்தம், ஆதார் எண் இணைப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று சிறப்பு முகாம் நடந்தது. இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலை தவறின்றி திருத்தம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி வாக்காளர் பட்டியலில் திருத்தம், ஆதார் எண் இணைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 63,000 ஓட்டுச்சாவடி மையங்களில் காலை 10 மணிக்கு சிறப்பு முகாம் துவங்கியது. பெயர் சேர்ப்பு, நீக்கம், புதியதாக வாக்காளர் அடையாள அட்டை பெறுவது ஆகியவற்றுக்கு வாக்காளர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தி விவரங்களை உறுதிப்படுத்தும் திட்டத்தின்படி சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையோட ஓட்டர் ஐடி கார்டை சேர்றதுக்காக வந்திருக்கேன். இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். பிடி ஸ்கூலில் முகாம் போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கு. ஓட்டர் ஐடியை ஆதார் கார்டோட சேர்க்குறாங்க. அது அலௌன்ஸ் பண்ணாங்க. அது மூலமா நாங்கள் வந்திருக்கிறோம். பதிவு பண்ணியாச்சு. ஓட்டர்ஸ் ஐடி கூட ஆதார் கார்டையும் இரண்டையும் லிங்க் பண்ணுறோம். இன்னைக்கு சிறப்பு முகாம் அமைச்சிருக்கிறதா நான் அங்கே படித்தேன். அதனால் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்து மிகவும் எளிமையான முறையில் மிக சீக்கிரமாக இந்த இது செய்து கொடுத்தாங்க. மிக்க நன்றி. புதிய வாக்காளர் அட்டை பெறுவதற்கு அளிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு 15 நாட்களில் புதிய அட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.